ஒரு மியூசிக் போட்டுட. Hi friends. Hi friends. Welcome back to our channel. Mr. Trouble. Mrs. Toucher. Today பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஒரு ஆடி மாதம் சீசன்னால 2-3 பழங்கள் வந்து நல்லா ஃபேமஸ். ஸோ அதில் ஒரு பழம் வந்து பார்த்திங்கன்னா நாவப்பழம். ஸோ அதை வந்து நம்ம எங்கள் ஊர் காட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம பறித்து உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸை சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் காடு கேரளாவில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓசிலே பழம் கிடைக்கும். அதுக்கு வந்து எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நவப்பழம் வந்துட்டு இங்கே கடையில் ரோட் சைடில் அந்த மாதிரி நிறைய விற்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதில் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இங்கே ஃப்ரீயாகவே சாரி இதெல்லாம் கட் பண்ணிவிடும். வீடு இல்லைங்க காடு. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாகவே அதாவது நவப்பழம் இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் டர்ன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கை கட்டுற தூரத்துலேயே நீங்கள் வந்து பறித்து சாப்பிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பர். இங்கே பாருங்க, வாங்கிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய கிராமத்தோட காடு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரீஸ் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அப்போது அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய இந்த நாவப்பழ செடியில் வச்சுருந்தாங்க. அது இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. அண்ட் பார்த்திங்கன்னா அது இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அது கொடுத்துட்டே இருக்குது இலவசமாக. கீழே போட்டு மரத்தில் உலுக்கி எடுக்குது கவர் வெட்டணும் இருக்கும். அதை இவ்வளோ பொறுக்குமான்னு தெரியல. கூட வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி பேசும்போது உங்களை பார்த்து பேசினா தானே நீங்க எங்களை பாப்பீங்க. எங்களை பாருங்க, ஃபுல்லா முள்ளா இருக்கு. வில்லேஜ்னா அப்படிதான் இருக்கும். சரி வாங்க நம்ம அடுத்து நாவப்பழத்தை உலுக்கி சாப்பிடுவோம். அதை நீங்க வீடியோல பாருங்க. எத்தனை பேர் இந்த சீசன்ல நாவப்பழத்தை கையில காசு போட்டு கொடுத்து வாங்கி சாப்பிட்டீங்க அண்ட் ஃப்ரீயா யார் சாப்பிட்டீங்க அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா ஃப்ரீயாவே இருக்குங்க. வேணுன்றவங்க வந்து பொறுக்கிக்கலாம், எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். லொகேஷன் வேணா பின் பண்ணி விடுறேன், மறக்காம வந்து எடுத்துட்டு போயிருங்க. இயற்கையை வந்துட்டு வளர வைங்க, செடிகளை நடுங்க, அப்பதான் மழை வரும். இந்த ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கு. பிளஸ் அது இல்லாம வந்துட்டு ரெயினுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்க ஃபுல்லா வந்துட்டு நவப்பழ மரம்லாம் இருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்கூல் மெமரிஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா எங்க ஸ்கூல்ல ஒரே ஒரு நவப்பழ மரம் இருக்கும். இப்போ வந்துட்டு அதாவது ஸ்கூல் ஸ்டார்டிங் தானே, அப்போது இப்போதான் நம்ம நியூவாக போயிட்டு அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருப்போம். அப்போது மரத்து மேலே ஏறி உலுக்கி நவாப்பழம் பறித்து சாப்பிட்ருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பழம் விழுந்து வேஸ்டேஜ் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே யாருமே அவ்வளோ எல்லாம் கீழே எடுத்து எடுக்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் பழத்தை தான் தேடிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க, பாருங்க. நம்ம மேலே ஏறி தான் பறித்து சாப்பிடணும் இல்லை, ஜஸ்ட் இங்கே தான் இப்படி கை கட்டுற தூரத்துல எக்கச்சக்கமான பழம் இருக்கு. அந்த மரத்துல ஆக்சுவலா கீழே பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே நடக்கிற இடத்துல எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரியாம எல்லாம் வேஸ்ட் பண்றாங்க நிறைய. பவி உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மரத்துல கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருந்துச்சு, இதுலயும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்கு. இதுலயே வந்துட்டு ஒவ்வொரு மரத்துல டேஸ்ட் நல்லா இருக்கு, ஒவ்வொருத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, இது வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சுகர் இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கவங்க, அதுக்கப்புறம் இதில் மெயினாக ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நரிஷ் பண்ணுது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் சைடில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அது மட்டும் கிடையாது, இதோட வந்து சீட்ஸ் வந்து நிறையா வந்துட்டு மெடிசன் வந்து சித்தா டைமில் மெடிசனுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது மொத்தமாகவே இது வந்து ஒரு மருத்துவ குணமுள்ள பழம்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டு உங்களோட மருத்துவ பயனை பெறுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீடியோ.
இனி நான் எந்த வீடியோலையும் வரமாட்டேன். அதை நான் வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னை வீடியோவில் பார்க்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பார்த்தீங்கன்னா பழம் பறிக்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வேஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுறாங்க. இது ஆனால் பார்த்திங்கன்னா இதை வந்து சிட்டியில் காசு கொடுத்து வாங்குவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அது எக்கச்சக்கமாக கிடைக்கிறதுனால வந்து வேஸ்ட்டாக கீழே போட்டுடுறாங்க. பட் இதை என்னுடைய மருத்துவ குணம் தெரிஞ்சவங்க இதை கீழே போட மாட்டாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா எல்லா சீசன்லேயும் இந்த பழம் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரு சில சீசனில் அந்தந்த பழம் வந்து இயற்கையை நமக்கு தரும். மாம்பழ சீசனில் மாம்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. பலாப்பழ சீசன் பலாப்பழம் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிய வகை பழங்கள்லாம் அந்தந்த சீசன்ல தான் இருக்கும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. அந்தந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பழம் வைக்கிறதே நம்மளுடைய மருத்துவ குணத்துக்காக தான். ஸோ நீங்கள் அதை வந்து மறந்துடாம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பழம் நேற்று மழையில் கீழே விழுந்து எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிருக்கு. ஆனால் இதனுடைய வேஸ்டேஜ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் பூமியில் தான் விழுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதையாக நாளைக்கு மறுபடியும் மரமாக முளைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஏன் இவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே விழுந்த ஒரு விதையாக முளைச்சி திரும்ப வந்து மேலுக்கு வந்து முன்னேறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். கீழே விழுந்தா முட்டிலாம் பேத்துன்னு போயிடும். மக்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நவப்பழம் வேணும்னா கைண்ட்லி இங்கே வந்து பறிச்சுக்கோங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய உணர்றது பார்த்தீங்கன்னா குருவியினுடைய சவுண்டு, அந்த சில்லு வண்டு சவுண்டு தான். இதெல்லாம் நீங்கள் சிட்டி சைடில் எங்கேயுமே கேட்க முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வச்ச மரம் தான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்ச விதைங்க தான் இன்றைக்கி மரமாக இருக்குது. அதுவும் காட்டில் ஃப்ரீயாகவே இருக்குது எல்லாமே. ஸோ நீங்களும் மரம் வளருங்க, மழை பெறுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கீழே விழுங்கத்தை எடுக்கிறதா இல்லை மரத்தில் வச்சுக்கிறத எடுக்கிறதான்னு தெரியலங்க, அவ்வளோ பழம் கொட்டி கிடக்குங்க இங்கே. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த சீசனில் நவப்பழத்தை சாப்பிட்ருங்க. பவி பார்த்தீங்கன்னா தனியாக மரத்துலேருந்து ஒன்று ஒன்றா பறித்து சாப்பிட்டுட்ருக்கான். நவப்பழ கலர்லேயே பவி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கான். ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த மரத்தில் இருக்க பழம்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மரத்தில் இருக்க பழத்தை தான் நம்ம பறிச்சு இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஒரு டிஷ் செய்ய போகிறோம்னா நவப்பழ சட்னி செய்ய போகிறோம். குக் வித் கோமாளியில் நந்தகுமார் செஞ்ச நவப்பழ சட்னி நம்மளும் செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த குக்கு வித் கோமாளிக்கு ப்ரமோஷன்லாம் இல்லைங்க, இப்போ தேவையில்லாமல் சீரியல் பைத்திய மாதிரி வளரிட்டு இருக்கோம். போய் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸை தூக்கிட்டு அழிஞ்சிட்ருக்கோம். எந்த மரத்தில் நிறைய பழம் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த மரத்தை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே அவ்வளோ மரம் இருக்குங்க, எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியலங்க. ஸோ இந்த மரத்தில் நம்ம ஏறி உழுக்க போகிறோம். இது நாங்கள் தூக்கிட்டு வந்த எப்படி இங்கே போடு, இங்கே போட்டுரு, இங்கே உழுக்குறேன். நான் தான் உழுக்குறேன், நீ மேலே மரத்தில் ஏறுவேன். ஸோ இதெல்லாம் நீ அழகாக வீடியோ எடுக்கிறது தான். இந்த பக்கம் உனக்கு கொஞ்சம் தள்ளி போடுவா. நானும் இங்கே தான் உழுக்குறேன், நீங்கள் ரொம்ப பண்ணாங்க. பவியே மரத்தில் ஏறி உழுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க எப்படி உழுக்குறேன். தள்ளி போடாங்க, போட போதும் எப்படியும் அந்த கீழே தான். எல்லா வழியும் என்னையும் வாங்கிட்டு நல்லா அமுக்கி விடு. அமுக்கி விட்டுறாவா சொல்லு. பில்லில் நிற்காது பவி, கீழே தான் நிற்கும். ஓகேவா? ஐயோ பவி நீ போடுறது தவிர மற்ற எல்லாத்தையும் விழுதுடி. மங்கி தாவுது, திங்கி 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 திங்கி. என்ன ஒரு ஜம்புடா மங்கி இருக்கு. குழந்தை வாசு மங்கி. ஹாய் சொல்லு. உனக்கு இரு, இதை நான் கவர் பண்றேன். உங்களுக்கு சொல்லிட்டு
உழுக்க உழுக்க பாருங்க, நம்ம ஊர் குட்டீஸ் ஃபுல்லா இங்கதான் இருக்காங்க. வந்து நவாப்பழம் அறுத்துட்டு இருக்காங்க ஹாப்பியா. லீவ் இல்லை இன்னைக்கு, சாட்டர்டே, அதனால நவாப்பழம் அறுத்துட்டு இருக்காங்க. ஏய், அறுத்ததெல்லாம் காமிங்கடா. பாடை கட்டி வந்த பையா இவ்வளோ வச்சிருக்காங்கன்ட்டு. உன் பேர் என்ன? கவியரசி. கவியரசி இவ்வளோ பொறுக்கி இருக்கு. உன் பேர் என்ன? யுவஸ்ரீ. இவ்வளோ பொறுக்கி இருக்கு. பிரசாந்த் ஆல்ரெடி பொறுக்கிட்டான். இந்த பாப்பா கியூட் சமத்து கேர்ள். எல்லாம் இவன் எவ்வளோ பொறுக்கிருக்கா பாருங்க, தம்மா தூண்டு. பவி வந்து இவ்வளோதான் பொறுக்கிருக்கான். சின்ன பசங்க கூட நிறைய பொறுக்கிருக்கா. ஸோ நான் தான் இங்கே கஷ்டப்பட்டு பொறுக்கிட்டு இருக்கேன். கீழே இருக்க பழம் தாங்க வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பழுத்து விழுந்துருக்கு. பட் கீழே இருக்கிறதோட மகிமை யாருக்குமே தெரியாது. என்றைக்குமே கீழே இருக்கிறதுக்கான வேல்யூ யாருக்குமே தெரியாது. அம்மாடி தலையெல்லாம் அடிக்கிறோம். Good. கஷ்டப்பட்டு குட்டீஸோட ஹாப்பியா காடை ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு வில்லேஜ் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் சின்ன வயசில் நவாப்பழம் பொறுக்கினீங்கன்னா அந்த அனுபவத்தை கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மிஸ்டர் ட்ராவல். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ வர மாட்டேன். ஸோ இவர் தான் வீடியோ பண்ணுவார். ஸோ அதனால பார்த்து உங்களோட சப்போர்ட்டை தராதீங்க. புதுசாக ஆள் எடுக்க போகிறேன். ஸோ யார் அடுத்து வீடியோ கூட வரீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க. வேறு என்ன, ஸோ பழங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. நேச்சுரலாக கிடைக்கிறது இயற்கையை இயற்கையை வந்து பாதுகாத்துருங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இங்கே ஒரு கொலை நடக்க போகுது. கை பார்த்தீங்கன்னா நான் பழம் முடிக்கி மருதாணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. கிளம்பு. பாய் பாய் ஃபாரஸ்ட்.